வணக்கம். ஈழத்து கவிமரசு வாணி செல்வராஜா, ஈழத்திலிருந்து ஜாது மூரம்மையார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ கொஞ்ச நாளாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு க்ளோனை வாங்கிட்டு ஒரு பொம்பளை சாமி ஆடி செய்கிறாவோ. அப்போ அந்த இது அது நகைச்சுவை நிறைய பேர் போட்டிருந்தாலும் அவள் செஞ்சதும் பிள்ளை நானும் பார்த்தேன், நானும் போட்டிருந்தேன் அந்த பிள்ளைய செய்கிறாவோ. இது இப்போ இப்போதைக்கு எல்லா பக்கமும் எந்த லெவலில் கொண்டு வாரீங்கன்றது தெரியாமல் இருக்கி. இப்படி ஒரு சில பெண்கள் இப்படி பொய்யான வேலை சாமியை வச்சு நீங்கள் பிழைப்பு நடத்துகிறால அந்த சைவம் சார்ந்த ஒரு இழிவை கொண்டு சேர்க்குது. இப்போ பொய் ஆடுறவங்க தயவு செய்து இதை புரிஞ்சு கொள்ளுங்க. சாமி காசு கொடுக்கக்குள்ளே சாமி உங்கள் கூட இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு கடன் வாங்கியிருப்பீங்களா? கடவுள் எல்லாருக்கும் எல்லாம் செய்வார், சரியா? அப்போ கடன் வாங்குறதுக்கு நீங்கள் வாங்கி போட்டு அப்படி செய்கிறது தவறு இல்லையா சகோதரி? உங்கள்கிட்ட என்ன சக்தி இருந்தாலும் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் எல்லோரும் சாமி இருக்கிறோடைய இருக்கா இல்லையான்றது அடுத்தபட்சம். உங்களால் நிறைய சைவம் சார்ந்த மற்றவர்கள் பாதிக்கப்படுறாங்க உங்களோட வேலைகளால். அந்த கலாச்சாரம் இழிவுபடுத்தப்படுது. அதை கொஞ்சம் புரிஞ்சுருந்துருந்தீங்கன்னா நீங்கள் இந்த விஷயம் செஞ்சிருக்க மாட்டீங்க. அதை பார்த்த உடனே நிறைய பேர் ஜோக்கெல்லாம் போட்டிக்கிங்க, நகைச்சுவை அவங்க பிள்ளையாக போடலை, நகைச்சுவை போட்டிக்கிங்க. ஆனால் இது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கக்குள்ளே கொஞ்சம் மனசு வலிக்குது. இப்படி ஒரு சில கள்ள பூசாரிமார், கள்ளச்சாமிமார், தெய்வமாறாக்கள் அப்படி இருக்கிறதால நம்மளோட சைவம் எதை நோக்கி போகுது என்று கேட்குறதுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. இனிமேல் இப்படியான பொய்யான வேலையை செய்யாதீங்க. கடவுள் அப்படி உங்களை சொல்லலை. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தேவையில்லாத விஷயங்களும் நம்மளோட சைவம் சார்ந்த மொழிகளையும் கலாச்சாரங்களையும் கவலைப்படுத்துது. இதை பார்க்கும்போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஆன்மீகம் சம்மந்தமாக நம்மளும் அதுக்குள்ளே இருக்கிறபடியா இப்படி ஏன் அப்படி செய்கிறீங்கன்றதை விட இப்படி செய்கிறது சரியில்லைன்ற சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன். இப்படியான விஷயங்களை இனிமேல் தவிர்த்து கொள்ளுங்க. யாராச்சும் பொய்யான வேலைகளை கொண்டு போய் அதில் சாமியை வச்சு பிழைப்பை நடத்தாதீங்க தயவு செய்து. எங்களோட கடவுள் எந்த நேரமும் சுதந்திரமாக எப்போ வேணுமெனாலும் வரலாம், எப்போ வேணுமெனா கும்பிடலாம். எங்களுக்கு எந்த ஒரு வரைமுறையும் இல்லாதாலாம் நீங்கள் எந்த அளவை வச்சு சம்பாதிக்கிறீங்க அப்படி தான் சொல்லணும். தயவுசெய்து நிறுத்தாட்டி கொள்ளுங்கள். ஈழத்து கவிமரசு வாணி செல்வராஜா, ஈழத்திலேருந்து ஜாது மூரம்மையார். நன்றி, வணக்கம்.